எடுத்து வாங்குற அந்த 1000 கோடி தமிழ் சினிமாக்கு என்ன சொல்கிறோம் புரியலையே உங்களுக்கு? ஆமாங்க, நம்ம தமிழ் சினிமாவில் இந்த 1000 கோடின்ற மைல் ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் பண்ணுமா அந்த படமாக பண்ணுறது. பட் ஆனால் அது போக்குற விதமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மூலியமே தெரிய வந்துருச்சு. இந்த படம் 1000 கோடி வரப்போகுது, தமிழ் சினிமாவுக்கு முதல் 1000 கோடி என்ற பெருமையை சேர்க்க போகுது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, நம்ம உலக நாயகன் கமலஹாசனும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் வந்து 46 வருஷம் கழிச்சு சேர்ந்து நடிக்க போகிறாங்க ஒரு படத்தில். அந்த படத்தோட ப்ரோமோ வந்து இப்போ வந்திருக்கு. இந்த படத்தை யார் எடுக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த டார்க் ஹியூமருக்கு பேர் போன நெல்சன் திலீப் குமார் தான் அவர் எடுக்கிறாருன்னு சொல்லலாம். இப்படி ஒரு ப்ரெஸ்டேஜான ப்ராஜெக்டை வந்து யாருக்கு போகும்? எல்லாரும் சங்கரா, லோகேஷ் கனகராஜா, இல்லை வந்து ஒரு மணிரத்னமா, இல்லை வந்து வேற யார் இருக்கா, ஏஆர் முருகேசா இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கடைசியில வந்தா விநாயக் மாதிரி நெல்சன் திலீப் குமார் வந்து நான் தான் இந்த படம் எடுக்க போறேன், இப்படி ஒரு மேக்னம் ஆப்பஸ் ப்ராஜெக்ட் வந்து நெல்சன் திலீப் குமார் எடுக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணது வேற லெவல் இருக்கு. ஏன்னா வந்து நெல்சன் திலீப் குமார் தான் நம்ம தமிழ் சினிமாக்கு 1000 கோடி கொடுக்க போறான்றத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சைடு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இன்னொரு சைடு வந்து ரொம்ப ஓகே பரவாயில்ல பெருமையா இருக்கு. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஜெயிலர்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நாம இன்னும் ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்டை வந்து ஒரு டேரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியல எனக்கு. எப்படி 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணாமல் இந்த படம் எடுத்துக்க முடியாது. அப்போனா வந்து 2 பேருக்கு ஈக்குவலான ஸ்க்ரீன் ஷேரிங் தான் இருக்கும், அந்த ஈக்குவலான வந்து மூமெண்ட்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த KH அண்ட் RKோட ப்ரோமோ வீடியோ வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் டேக்கர் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படிதான் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு சேரும். ஓகே, டெட்லியஸ்ட் காம்போ எவர் இன் இந்திய சினிமா தான் சொல்லணும். 2 லெஜெண்டரி ஐகானிக் ஜைன்ஸ் இன் கோலிவுட் இன் இந்தியன் சினிமா ரெயூனியன் ஆகிறாங்க 46 வருஷம் கழிச்சு போகிறது. தலைவா, நீ எப்படி தெரியும் இந்த படத்தை எடுத்த? இந்த ரூமுக்கா ஹேட்ஸ் ஆஃப் நெல்சன் திலீப் குமார். சண்முக பிரியாவா கோகில எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ். ஆகஞ்சி சரி கரகர பிரியால போய்டும். போய் சொல்ற தொண்டை வர ஒரு அனிருத் கோஆபரேஷனும் வேற லெவல்ங்க. மாதிரியப்பா பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் எல்லா ப்ரோமோக்கு வந்து நடிச்சு கொடுக்குறாரு. நம்மளும் இதே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். சீக்கிரம் ஜெயிலர் விடுஜி, அதை பார்த்தா ஐடியா வந்துடும். இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. பின்னாடி அந்த ஃபிகரு குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது டன் 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 நான் மியூசிக் இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்துக்கிட்டார் சார். வாட்ச்ல எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க. தலைவா, உலக நாயகன் கமல்ஹாசன் சார். ஓ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். லவ் யூ தலைவாஸ். இன்பன் உதயநிதி பிரசன்ஸ். அனிமாம்ஸ் எப்பயா எங்களை டிசப்பாயின்ட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு நீ டிசப்பாயின்ட் பண்ண நினைக்கிறேன், ஆனால் பண்ணவே மாட்டேன். உலக கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2 ஒரே டைட்டில் கார்டு ஒரே ஃப்ரேமில் வந்துருச்சு. வாவ், ஆர்டர் 2 பேரை ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை இதுமாரி டோலிசியம் போட்டால் நான் யாரை தான் பார்க்குறது சொல்லு? நெல்சன் இதெல்லாம் ரொம்ப தவறு நெல்சன் ஜி. வாவ், பா இந்த கார் ஷீட்டில் நான் வேலை பார்க்கணும்ப்பா, ரொம்ப ஆர்வமாக இருக்கு. வாவ், இவங்க 2 பேரும் பார்க்குறது கஷ்டம். இல்லை இவங்க மாதிரி எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்தா டெய்லி இந்த ப்ரோமோ பார்க்க வேண்டியதான். அனிருத் மியூசிக்கல். ஓ வாவ், என்ன ஸ்வாகு. ரஜினி தான் யார்? ஓகே, ராஜிவ் மணி. வின்ஸ் மியூசிக்கும் சரி காரையும் சரி எல்லாமே வந்து இந்த விண்டேஜ் போர்ஷன் கூட்டு போகிறாங்க. 1960s 1970 மாதிரி. ரைட்டர் அண்ட் டைரக்டட் பை நெல்சன். இன்னும் டைட்டில் வைக்கல, டைட்டில் வந்து வேற வந்திருக்கும்.
இந்த காம்போ வந்துருவாங்க எப்போதும். ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா என்னடா இது? கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும். யாரு ஹீரோ? யாரடா சொல்லுவேன்? இப்போ நான் என்ன சொல்றது? யாரு ஹீரோ? பா, ரெண்டு பேர் ஒரே ஃப்ரேம்ல இருக்காங்க பாருங்க. வாவ், ஒரே ஃப்ரேம்ல பார்க்குறதெல்லாம் வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. வேற லெவல் இந்த படம் இருக்க போது தெரிவிக்க போது தேட்டரு. என்ன மக்களே, ப்ரோமோ என்னோட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? ரியாக்ஷன் பண்ணி எவ்வளோ வேற லெவலில் இருக்குல்ல. அந்த மியூசிக்காக இருக்கட்டும், இந்த 90s 60 90s 70 அந்த காலத்தில் இந்த எப்படி சொல்கிறது, அது ரெட்ரோ வைப் இருக்குல்ல, அந்த ரெட்ரோ வைப்பு கொண்டு போனே இருந்துச்சு இந்த மியூசிக்கு. அதுல அந்த ரெட்ரோ மியூசிக்கில் இப்போ நம்ம பீட்ஸோட படம் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அனிருத் மாஸ் போட்டிருக்காரு. அந்த மியூசிக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆடிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி வந்து ஆடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கமல் சார் ரஜினி சார் ஒரே ஃப்ரேம்ல அந்த கார்குள்ள பார்க்கும்போது அப்படியே சில்லறைய செதற விடலாம் அப்படி இருந்துச்சு. வேற லெவல் வைப்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த கார் ஷீட்ல வர லேடிஸ்லாம் இருக்காங்களே, அதில் எக்ஸ்ட்ரா போனஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கறதே பெரிய விஷயம். இந்த சைடில் வந்து இந்த லேடிஸ் டோலிஸ்லாம் வராங்களே, அவங்க வந்து கார் க்ளீன் பண்ணுறது, இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலாம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் நம்மள என்கேஜாக வச்சுனே சொல்லலாம். குறிப்பாக மென்ஷன் சொல்கிறேன். ஸோ இந்த படம் வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்க்கு தான் ஈகலி வெயிட் பண்ணுறேன். டைட்டிலோட விட்டு தான் இன்னும் வேறு லெவலில் வந்துருக்கும். டைட்டிலுக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் டேட்டோட வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள். ஏன்னா வந்து நார்மலாக ரஜினி சார் படத்துக்கு ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், என்ட்ரி சாங் இருக்கும். இல்லை வந்து கமல் சாருக்கு வந்து இப்போ பத்தலை இருக்குல்ல, அதுமாரி வரும். இது ரஜினி சாருக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா அப்புறம் காவாலா இல்லை வந்து மனசில் அதுமாரி வரும். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஸ்க்ரீனில் ஆடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். உலகநாயகன் சார் ஃபேன்ஸ், ரஜினி சார் ஃபேன்ஸ் இல்லாமல் தளபதி எல்லா ஃபேன்ஸும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு காம்போவாக இருக்கு. இந்த லெஜெண்டரி டியூவர்ஸ் இருக்காங்களா, ரெண்டு பேர் கம்பைன் ஆகிறாங்களா, இதுக்கு அடுத்த தலைமுறைகள் இருக்காங்களா, அஜித் விஜயா இருக்கட்டும், சூர்யா விக்ரமா இருக்கட்டும், அப்புறம் தனுஷ் சிம்பு இருக்கட்டும், அவங்களும் ரீன் பண்ணி நடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ல வரப்போற படத்துக்கு நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டேக்கர் பாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இதுமாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு சேரும்.